சரிங்களா? அப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கொலை குற்றம்தான் மன்னிக்கப்படாத பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ நம்ம வேதாகமத்தில் மோசே இருக்கிறாரு. மோசே ஒரு எகிப்துனா கொலை செய்கிறாரு. அப்போ தேவன் அவர் மன்னிச்சாரா அப்படின்னா மன்னிச்சார். அப்படிதான் வேதாகமம் சொல்லுது. அதனால தான் அவர் என்ன இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினாரா ஒரு தீர்க்கதரிசின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கொலை செய்த மோசேவை தேவன் மன்னிக்கிறார். அப்போ கொலை குற்றம் மன்னிக்கப்படாத பாவம் கிடையாது. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விபச்சாரமே மன்னிக்கப்படாத பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ விபச்சாரம் மன்னிக்கப்படாத பாவமா அப்படின்னு பார்த்தா, வேதாகமத்தில் மரியாள் விபச்சாரம் செய்கிறாங்க. அப்போ மரியாளை மக்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொல்கிறாருங்க? இனி பாவம் செய்யாத அப்படின்ட்டு. அப்போ அப்படி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மரியாளை மன்னிக்கிறாங்க. அப்போ விபச்சாரமும் மன்னிக்கப்படாத பாவம் கிடையாது. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேவனை சபிக்கிறது தான் மன்னிக்கப்படாத பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், வேதாகமத்தில் பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதளிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ மறுதளிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணுறாரு, சபிக்கிறாருன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை மன்னிச்சாரா? மன்னிச்சார். அப்போ அதுவும் மன்னிக்கப்படாத பாவம் கிடையாது. அப்போ கொலை குற்றமோ விபச்சாரமோ இல்லை தேவனை சபிக்கிறதோ மன்னிக்கப்படாத பாவம் இல்லை, அது மன்னிக்கக்கூடிய பாவங்கள் தான். அப்போ இதை மன்னிக்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறதுனால இந்த பாவத்தை நம்ம செய்யலாமா? அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. இதை தாண்டி ஒரு மிக மோசமான ஒரு பாவம் இருக்குது, அது தேவன் மன்னிக்க மாட்டாருன்னு தெளிவுபடுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ நம் பாவத்திற்கு பரிகாரியான இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாம் செய்த பாவத்தில் இருந்து நாளைக்கு பிறக்க போகிற குழந்தை செய்ய போகிற பாவம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? சிலுவையில் இந்த பாவத்திற்காக மரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இத்தனை பாவங்களை மன்னித்த தேவன் அப்போ மன்னிக்கப்படாமல் ஒரு பாவத்தை வச்சிருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பாக வச்சிருக்கிறாரு. அதுதான் இந்நாளைக்கான செய்தியும் கூட. எது மன்னிக்கப்படாத பாவம் அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்தின் மூலமாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். வாசிங்க, மத்தேயு 12:31-32. அப்ப வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம் பாவத்திற்காக பலியான இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கூட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அது கூட உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனா நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, இல்ல அவருக்கு விரோதமா ஒரு காரியம் செய்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு வேதாகமம் நமக்கு தெளிவா கற்றுத்தருகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நம்ம என்னெல்லாம் பாவம் செய்கிறோம், அது ஏன் மன்னிக்கப்படாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா? அப்போ அதை நம்ம விளங்கி கொள்ளணும் அப்படின்னா முதலாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த பாவம் ஏன் மன்னிக்கப்படாதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் நிறைய வேலைகளை செய்கிறாரு. அதில் மிக முக்கியமான 3 காரியங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்கிற முதல் பணி என்ன அப்படின்னு நாம் பார்க்கலாம். வாசிங்க, யோவான் 16:13. யோவான் 16:13. அப்ப ஆவியானவருடைய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் நம்மை சகல சத்தியத்திற்கும் வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப ஆவியானவர் நம்மிடத்தில் வந்து சத்திய அறிவை போதிக்கும் போது நான் எனக்கு விருப்பமான காரியங்கள்ல என் கவனத்தை நான் வச்சு நான் இவருடைய வார்த்தையை நான் அசட்டை பண்றேன், அலட்சியப்படுத்துறேன் அப்படின்னா அதுதான் நான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற மன்னிக்கப்படாத பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஏதோ ஒரே செய்கையால நடக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ பொய் சொல்றோம்னா அந்த கன நேரத்தில் நம்ம பொய் சொல்றோம் இல்லைங்களா? இப்போ அதை ஒரே செய்யலா அப்படின்னா அப்படி கிடையாது. இது படிப்படியாக தொடர்ந்து நாம பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்கிற கலகம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்லுது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சத்தியத்துக்குள் வழி நடத்தும் போது இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா உடனே அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்துட்டான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவன் தொடர்ந்து என்ன பண்றாங்க, ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவன் தொடர்ந்து அவன் அதை நிராகரிச்சுக்கிட்டே வந்தான் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஆவியானவருடைய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்கறது கம்மியாகிட்டே வரும். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா சுத்தமாவே அவருடைய சத்தம் நமக்கு கேட்கவே கேட்காது. சரிங்களா? அப்ப நம்ம ஒரு முறை மறுதளிச்ச உடனே ஆவியானவர் நம்மளை விட்டு போகிறதில்ல. அவர் மீண்டும் மீண்டும் நம்ம இடத்துல வந்து பேசுறாரு. அப்படி அவர் தொடர்ந்து வந்து நம்ம இடத்துல பேசும்போது நாம் தொடர்ந்து அவர் மறுதளிப்போம். ஆனால் அவருடைய சத்தம் நாளடைவில கொஞ்சம் கொஞ்சமா கேட்கப்பட்டு கடைசியில என்ன ஆயிடுங்க, சுத்தமாவே கேட்கப்படாது அப்படின்னு. அப்ப இதுதான் மன்னிக்கப்படாத பாவம்னு பார்க்கிறோம். இதுல இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா இவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம போறோம் அப்படின்னா நம்ம ரட்சிப்பை இழந்து போவதற்கான ஆபத்தும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் நமக்கு கற்றுத்தருது. அது எப்படி அப்படின்னா ரட்சிப்பின் திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மற்றும் பரிசுத்த தூதர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தான் செயல்படும்படி தேவன் வந்து நியமிச்சிருக்கிறார். இப்ப இந்த ரட்சிப்பின் திட்டத்துல கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் பூமியில பிறந்து அவர் வாழ்ந்து மரித்து பரமேறி இப்ப பரலோகத்துல என்ன ஊழியம் செய்துட்டு இருக்கிறாருங்க, பரிந்து பேசுகிற ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப பூலோகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மனுகுலத்திற்கு ரட்சிப்பின் செய்தியை தெரிவிப்பதற்கு தெய்வீகம் அமைத்திருக்கிற ஒரே வழி யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். இப்ப இயேசு கிறிஸ்து பரமேறி போயிட்டாரு. இப்ப பூமியில வாழ்ற நமக்கு சத்தியத்தை சொல்லி தரது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். இப்ப ஒரு நபர் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தையை நிராகரிச்சு சத்தியத்தை மறுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம ரட்சிப்பையே இழந்துடுவோம். அந்த ரட்சிப்பின் வழியிலிருந்து நம்மை நாமே துண்டித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம ரட்சிப்பை இழந்து போறதுக்கு முதன்மையான காரணம் யாருங்க? நாம தான். சாத்தானோ இல்ல மற்றவர்களோ கிடையாது. முதல் காரணம் நாம தான். ஏன்னா நம்ம ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியல அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த ரட்சிப்பின் வழியை திறப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய உயிரை சிலுவையில தியாகம் பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். இது ரட்சிப்பின் வழியை திறப்பதற்கு இயேசு கிறிஸ்து செய்த அவருடைய ஊழியம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு ஆத்மாவை ஆயத்தப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நிராகரிப்பது அப்படிங்கிறது எதை சுட்டி காட்டுது அப்படின்னா ஒரு பாவிய கிறிஸ்தவனிடத்தில் வழிநடத்தி அவனை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தக்கூடிய ஒரே வல்லமையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிராகரித்திற்கு சமமாக இருக்கு. அப்ப தேவன் வந்து இந்த பாவத்தை மன்னிக்கிறது இல்லை. ஏன் தேவன் இதை மன்னிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவருக்கு மன்னிக்க மனசு இல்லாமையா? அப்படி கிடையாது. இத்தனை பாவங்கள்ல மன்னிக்கிறாரு. தன் ஒரே பேரான குமாரை நாம செய்த பாவத்திற்காக ஒப்பு கொடுத்த பிதாவானவர் ஏன் இந்த ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதுலயும் அவருடைய அன்பு புதஞ்சிருக்குங்க. என்ன அப்படின்னா நம்ம பரலோகம் போகணும், தேவனோடு வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை காட்டும் அதிகமாக பிரயாசப்படுவதும் வாஞ்சியா இருப்பதும் எதிர்பார்ப்போடு காத்திருப்பது யாருங்க? தேவன் தான் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நம்மை காட்டிலும் தேவன் தான் ரொம்ப அதிகமா
பிரயாசப்படுறாரு. அதனாலதான் ரட்சிப்பு திட்டம் எல்லாம் அவர் போட்டிருக்காரு இல்லைங்களா? அப்ப தேவன் ஏற்படுத்தியிருக்கிற வழிய நாம நிராகரிக்கும் போது அந்த மனிதன் என்ன பண்றான்னா, மனம் திரும்புதலுக்காகவும் மன்னிப்பிற்காகவும் அவன் ரட்சிப்பிற்காகவும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிற வழிய அவனே என்ன பண்ணிக்கிறான்னா நிராகரிக்கிறான்னு பார்க்கிறோம். அப்ப இந்த காரியத்தை தேவனால் மன்னிக்க முடியல. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை ஒருவன் மறுதலிக்கும் போது அவன் இறுதியில் என்ன ஆகிறான்னா, கடைசியில் அவன் ரட்சிப்பையே இழந்து போகிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆவியானவருடைய முதல் வேலை என்ன அப்படின்னா, அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்போமானால் நாம் ரட்சிப்புள் கலந்து செல்வோம். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கல அப்படின்னா நாம் ரட்சிப்பை இழந்து விடுவோம் அப்படின்னு வேதாகமும் நமக்கு கற்றுத்தருது. இப்ப ஆவியானவருடைய இரண்டாவது பணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாசிங்க யோவான் 16:7-8. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 3:4 படி பார்த்தீங்க அப்படின்னா, நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப நம்ம ஒரு தீமையான காரியம், ஒரு பாவத்தை நான் செய்யும் போது அங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சுட்டி காட்டும் போது நான் அதை விட்டு விலகிவிட வேண்டும். ஒருவேளை நான் அதை விலகாம என் இருதயம் கடினப்பட்டு நான் அந்த பாவத்தையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தேன் அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆகுனா, ஆவியானவர் நீதியை குறித்து எனக்கு சொல்லி தரும்போது அந்த நீதியும் நான் செய்யாம போயிடுவேன். பாவத்தை சுட்டி காட்டும் போது அந்த பாவத்தை நான் விட்டு விடாம போயிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் நீதியை குறித்து நன்மையான காரியத்தை குறித்து அவர் எனக்கு சொல்லி கொடுக்கும் போது அதையும் செய்ய எனக்கு மனம் இல்லாமல் போயிடும். அப்ப ஓசியா 4:6 இவ்வாறாக சொல்கிறது, அறிவை வெறுப்பது அழிவுக்கு வழி நடத்துகிறது அப்படின்னு. அப்ப சத்திய ஆவியானவர் சத்திய அறிவை நமக்கு போதிக்கும் போது அதை நாம் அசட்டை பண்ணினோம் என்றால், அதை வெறுப்போமானால், நிராகரிப்போமானால் நாம நித்திய அழிவுக்குள்ளாக கடந்து போவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சத்திய அறிவு நான் அறிந்த பின்னும் நான் அதை செய்யாம போறேன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நாம அது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சொல்லி தேவனுடைய பார்வையில் பாவம்னா அது பாவம் தான். சத்தியம் தெரிஞ்ச பிறகு அதை நான் செய்யாம போறேன் அப்படின்னா அது தேவனுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம யாக்கோபு 4:17 படி ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். தீமையை செய்வதுதான் பாவம் கிடையாது, நன்மை செய்ய தெரிஞ்சிருந்தும் அதை நாம செய்யாம போனா அதுவுமே பாவமாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப வேதாகம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வகையான பாவங்களை பற்றி நமக்கு கற்றுத்தருகிறது. முதல் பாவம் என்ன அப்படின்னா செய்வதால் உண்டாகும் பாவம். இதை ஆங்கிலத்துல சின் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது மனிதனுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் நாம் செய்கிற பாவம் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது பாவம் என்ன அப்படின்னா செய்யாமல் இருப்பதால் உண்டாகும் பாவம். இது சின் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதை நம்ம எடுத்துக்காட்டோட படிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எளிமையா விளங்கிக்கலாம். செய்வதால் உண்டாகும் பாவம் அப்படின்னா கொலை செய்தல், விபச்சாரம் செய்தல், பொய் பேசுதல், இதெல்லாம் செய்வதால் உண்டாகும் பாவம். செய்யாமல் இருப்பதால் உண்டாகும் பாவம் என்ன அப்படின்னா பாவத்தை விட்டுவிடாதிருத்தல், நீதியை செய்யாதிருத்தல், சத்தியத்தை பின்பற்றாமல் இருத்தல், முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருத்தல், இதெல்லாம் செய்யாமல் இருப்பதால் நாம் செய்கிற பாவங்கள் அப்படின்ட்டு. அப்ப தேவன் சொன்ன காரியத்தை நாம செய்யாம போயிட்டோம் அப்படின்னா நியாய தீர்ப்பில அநேகர் குற்றவாளிகளாக நிற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தங்களை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே நான் கொலை செய்யல, பொய் பேசல, நான் களவு செய்யல, ஆனா நான் குற்றவாளியா
தான் நிற்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மன்னிக்கவும், அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் பாவத்தை செய்யாதிருந்த போதிலும் நீதியை செய்யாமல் போனதால் அவர்கள் பாவிகளாக எண்ணப்படுகிறார்கள். எளிமையாக சொல்லணும்னா, பாவம் செய்வதற்கு தவறு செய்யணும்னு இல்லைங்க, நீங்கள் நல்லது செய்யாமல் விட்டாவே அதுவே பாவம். இப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் விரோதமாக நம்ம செய்கிற பாவம் இருக்கு இல்லைங்களா, அதாவது செய்வதால் உண்டாகும் பாவம், கொலை செய்தல், விபச்சாரம் செய்தல், இதெல்லாம் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் செய்கிற இரண்டாவது பணி என்ன அப்படின்னா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பையும் குறித்தும் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அதை நாம் பின்பற்றாமல் போனோம் அப்படின்னா நாம் நியாய தீர்ப்பில் குற்றவாளிகளாக எண்ணப்படுவோம். இதுதான் ஆவியானவர் செய்கிற இரண்டாவது வேலை. இப்ப ஆவியானவர் செய்கிற மூன்றாவது வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிங்க 1 கொரிந்தியர் 12:13. அப்ப சத்தியத்தை போதிக்கிறவரும் ஆவியானவர் தான், சத்தியத்திற்குள்ளாக நம்மை ஒன்றாக சேர்ப்பதும் ஆவியானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம். இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா நம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சரிங்களா? அப்போ தேவனுடைய எண்ணம்லாம் என்ன அப்படின்னா, இந்த சத்தியத்திற்குள்ளாக இந்த விசுவாச பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரே சரீரமாக கூட்டி சேர்க்கணும் அப்படிங்கிறதா அவருடைய எண்ணமாக இருக்கு. அப்படி இந்த சபையில நாம இருக்கும்போது அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, விசுவாச பிள்ளைகள் ஞான ஸ்நானத்திற்குள்ளாக கடந்து போறாங்கன்னு பார்க்குறோம். இந்த ஞான ஸ்நானங்கும் போது நாம தேவனிடத்துல ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நான் வாழ்நாள் நெடுகிலும் உம்மோடு இருப்பேன், உமக்காகவே இருப்பேன் அப்படின்ட்டு உலகத்துக்கு முன்னாக சாட்சியிடுறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஞான ஸ்நானத்திற்கு முன்னான என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. இப்போ மனம் திரும்பி தான் நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஞான ஸ்நானத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அதே பாவத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கேனா? ஞான ஸ்நானம் எடுக்கும்போது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் இல்லைங்களா, தேவனே நான் உம்மோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாம் ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு நாம் தேவனோடு தான் இருக்கோமா, தேவனுக்காக இருக்கோமா, இல்லை தேவனுக்கு விரோதமாக நாம் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வியாக இது இருக்கு. இப்போ மன்னிக்க முடியாத பாவத்திற்கு வேதாகமத்தில் ஒரு பெரிய உதாரணம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் தெரிஞ்சு கொண்ட ஜனமான யூத ஜனங்களிடத்துல சத்தியத்தை பிரசங்கிச்சாருன்னு பார்த்தோம். அப்போ யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களா அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலை. அவங்க இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளலை, இயேசு கிறிஸ்துவோடைய போதனைகளும் ஏற்றுக்கொள்ளலை. மாறாக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவருக்கு எதிராக கலகம் செய்தார்கள், பொய் சாட்சி ஏற்படுத்தினாங்க, அவரை விரோதிச்சாங்க. இறுதியில் பரபாசுக்கு பதிலாக இவரை நீங்கள் சிலுவையில் அறைங்கன்னு சத்தமிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இப்போ இறந்துடுறார். 3.5 வருடங்கள், அதுக்கப்புறம் 3.5 வருடங்கள் இந்த அப்போஸ்தலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூத ஜனங்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க எவ்வளவோ முயன்றும் அவங்க ஆவியானவருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கவே இல்லை. இப்போ கடைசியா ஸ்தேவான் வராரு. ஸ்தேவான் அந்த யூத ஜனங்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. இந்த யூத ஜனங்களுடைய இறுதியம் எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்து சொல்லி கேட்கல, அப்போஸ்தலர் சொல்லி கேட்கல. இப்போ ஸ்தேவான் சொல்றாரு, கேட்பாங்களா? அவங்களோட இறுதி என்ன ஆயிடுச்சுங்க? கடினப்பட்டு போயிடுச்சு. அப்போ ஸ்தேவான் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆவியானவருக்கு விரோதமாக
மன்னிக்கப்படாத பாவத்தை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை நம்ம எங்க பார்க்கலாம்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலர் 7:51. அப்ப இங்க ஸ்தேவான் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறதுக்கு 2 காரணங்களை இங்க முன் வைக்கிறார். முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட பிதாக்களை போல நீங்கள் என்ன பண்றீங்க, எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நான் சத்தியம் தெரிஞ்ச பிறகும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு நான் சொல்கிற காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய குடும்பம், சமுதாயம், என்னுடைய இனஜன பந்துக்களுடைய அனுமதி எனக்கு இல்லைங்க. என்னுடைய பெற்றோர்கள் இந்த பாரம்பரியத்தில் தான் என்ன வளர்த்தாங்க, நான் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சத்தியத்தை தெரிஞ்ச பிறகு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறோமா, இல்லை நம்முடைய குடும்பம், சமுதாயம், சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவர்களுடைய வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இரண்டாவது ஸ்தேவான் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 7:53. அப்ப இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அவர்கள் கை கொள்ளாமல் போனார்கள். ஏன் கை கொள்ளாமல் போனாங்கன்னா, அவங்களுக்கு கை கொள்ள மனசு இல்லை. சரிங்களா? அப்ப இந்த யூத ஜனங்கள் அவர்கள் பிதாக்கள் செய்தது போலவே ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சமுதாயம், சொந்தம், பந்தம்னு சொல்லி சொல்றாங்க. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நியாய பிரமாணத்தை கை கொள்ளாம போனாங்கன்னு பார்க்கணும். இது ஏதோ யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்றும் அதே நிலைமை தான் நீடிச்சு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இவ்வுலக சரித்திரத்தின் கடைசி நாட்களெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். சரிங்களா? இந்த கடைசி நாட்கள்ல தேவன் சோதித்தறியும் ஒரு தூதை கொடுக்கிறார். சோதித்தறியும் அனலைஸ் பண்றது, சோதனைகள் கொடுக்கிறார். சோதனைனா துன்பம் கிடையாது, ஒரு டெஸ்ட் வைக்கிறார் நமக்கு. சரிங்களா? எப்படி அக்னி குப்பில டெஸ்ட் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா டெஸ்ட் வைக்கிறார். இதை எப்படி படிப்படியா சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது சோதிக்கும் மிருகத்தின் வல்லமைன்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன சோதிக்கும் மிருகத்தின் வல்லமை அப்படின்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள். எப்படி ஆபிரகாமுக்கு அவருடைய சூழ்நிலை, அவருடைய விசுவாசத்தை அவர் எப்படி காத்து கொண்டாரு, தன் மகனை பலி கொடுக்கணும்னு சொல்லும் போது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல யோபு, அவருக்கு எவ்வளோ வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தும் கூட அவரை விசுவாசத்தை காத்து கொண்டாரு, அவருடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருந்தும் கூட. அப்ப நமக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்ப நம்ம விசுவாசத்தை காத்து கொள்றோமா அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த சோதனையில அநேகர் விழுந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பின் சோதனை. ரட்சிப்பின் சோதனை அப்படின்னா, நான் தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு அதை நான் எப்படி காமிப்பேன் அப்படின்னா, என் கிரியை மூலமா தான் காமிப்பேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது இல்லைங்களா? அப்ப என் கிரியை மூலியமாக நான் என் விசுவாசத்தை காமிப்பேன். அதே போல நான் என் தேவனிடத்தில் அன்பா இருந்தேன் அப்படின்னா, நான் கற்பனைகளை கை கொண்டு அதை நான் வெளியில காமிப்பேன். அப்ப இந்த ரட்சிப்பின் சோதனையில பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கற்பனைகளை கை கொள்ளாம போனது நிமித்தமா விழுந்து போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இரண்டாவது சோதனையில அநேகர் விழுந்து போறாங்க. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓய்வு நாள் தொழுகை. எது மெய்யான ஓய்வு நாள்? அந்த ஓய்வு நாளை நம்ம சரியா ஆசிரிக்கிறோமா, அதில் நம்ம தேவனை உண்மையும் உத்தமமா தொழுகை செய்யறோமா அப்படிங்கிற ஒரு சோதனை தேவன் கொடுக்கிறார். டெஸ்ட் வைக்கிறார். அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா அநேகர் விழுந்து போறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிருகத்தின் முத்திரை. இந்த மிருகத்தின் முத்திரை அப்படின்னா, இந்த சோதனையில என்ன வரும் அப்படின்னா, சிற்றின்பங்களுக்காகவும் உலக ஆசீர்வாதங்களுக்காகவும் வெளிப்புற அலங்காரத்திற்காகவும் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம மனிதர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா அநேகர் விழுந்து போயிடுவாங்க.
கடைசியா நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தி அநேகர் விழுந்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு மக்கள் விழுந்து போறாங்களோ அதே சமயத்துல ஒரு கூட்டம் என்ன ஆகுங்க, வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. விழுந்து போற ஜனம் இருக்காங்கன்னா அப்ப அதை வெற்றி பெற்றவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப தேவன் ஏன் இந்த சோதனைகள், இந்த டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த சோதனையின் மூலமாக அவர் தமக்கென்று தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு ஜன கூட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோதனைகள்லாம் அவர் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இந்த சோதனையோட முடிவில் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு மீதமான கூட்டம் உருவாகி இருக்கும். அந்த மீதமான கூட்டத்தில் நாமும் ஒரு நபராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். மீண்டும் மீண்டும் நாம் எத்தனை தடவை நம்ம உதாசீனப்படுத்தினாலும் மனிதனாச்சி போ அப்படின்னு சொல்றது மாதிரி தான் இல்லைங்களா? அப்ப எவ்வளவு முறை நம்ம பரிசுத்த ஆவியானவரை உதாசீனப்படுத்தினாலும் அவர் திரும்ப 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 வராருன்னா ஏன் அப்படின்னா, நாம அந்த மீதமான கூட்டத்தில் ஒரு நபரா இருக்கணும் தான். அப்ப தேவனுடைய அன்பு எவ்வளோ அலாதியா அது பாருங்க. வாசிங்க எபேசியர் 4:30. அப்ப தேவ ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை கிரியை செய்யும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லி தான் சொல்றார். என்னன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லி தான் அவர் தேவன் நமக்கு ஒரு விசேஷத்தை அழைப்பே கொடுக்கிறார். சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும் போது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் அப்படின்னா நாம் தேவனுடைய முத்திரையை நம் நெற்றிகளில் தரித்து கொள்வோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நாம் களி கூறுவோம். அந்த தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நித்தியமாக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கும் கூட்டத்தில் நாமளும் ஒரு நபராக இருப்போம். அப்ப அந்த கூட்டத்துல நாம நாளை நிக்கணும் அப்படின்னா, அந்த பாக்கியத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நாம இங்க இந்த பூமியில நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் குறிச்சான சத்தியம் ரொம்ப பெரிய சத்தியம். எனக்கு குறித்த நேரத்தில் நான் முடிக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப முக்கியமான புள்ளிகளை மட்டும் உங்களுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன். நீங்கள் வரும் நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தியானிக்கணுன்ட்டு நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். செய்தி மிகவும் சிறப்பாக எடுத்து கூறிய சகோதரி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் எழுமி நின்று பாடல் எண் 86 சத்திய வேதத்தை தினம் தியானி நாம் யாவரும் எழுமி நின்று பாடுவோம்.
மிஸ்ஸஸ் எலிசபெத் ஆல்பர்ட் அவர்கள் முன் வந்து ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, இந்த ஓய்வு நாள் ஆரம்ப வேளையிலும் விசுவாச குடும்பங்களாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்கூடிய கிருபை கொடுத்து தயவுக்காம கொடான கொடு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். பாவிகளாக எங்கள் மேல் கிருபை இந்த வழிநடத்தல் வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே அருமையான வேத சத்தியத்தை தம்முடைய மகள் மூலமாக நாங்கள் கேட்டோம். பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் என்ன என்பதை மிக விளக்கமாக வேதத்திலிருந்து அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடத்தில் பேசும்போது சுவாமி அவர்களுக்கு நாங்கள் செவிசாய்க்கக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் மந்தமாக்கி கொள்ளாதபடி உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கர்த்தாவே நியாய திருப்திக்கும் கண்டித்து உணர்த்துகிற வேலையிலே நாங்கள் எங்களுடைய நிர்விசாரமான காரியங்களை நாங்கள் செய்யாதபடி உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு ஆவியானவருடைய கிருபை எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஜீவிக்கிற பிள்ளையாகிய நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்து நாங்கள் அழிந்து விடாதபடி ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் நடக்கூடிய பிள்ளைகளாக சத்தியத்துக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு கர்த்தாவே பரிசுத்தாவினுடைய உதவி எங்களுக்கு தேவை என்பதை பார்க்குறோம். அப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் கழிக்கும்போது உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். தலைவணிகர்களுக்கு ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். காலத்தில் இறுதி கடத்தில் ஜெயிக்கலாகிய நாங்கள் எங்களுடைய பேச்சு எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தாவே உங்களுடைய நாமத்திற்கு மகிமையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து அந்த நித்திய ராஜ்யத்திற்காக நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் விசுவாச குடும்பங்களும் கர்த்தாவே ஆயத்தப்படுவதற்கு கர்த்தர் கருப்பு செய்ய வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவழியில் கர்த்தாவே நாங்கள் இங்கே வந்தோம், வெறுமையாக சென்று விடாதபடி இப்படி மேலான ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்திற்கு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. நல்ல நித்திரை தந்து மறுபடியுமாக ஆலயத்திற்கு வந்து பரிசுத்த ஓய்வு பரிசுத்தமாய் ஆசிரிப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் எல்லாம் வல்ல இயேசுவின் இன்ப நாம் தென்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.